வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் குடும்பம். கதைக்குள்ள போலாமா? பேக்கை கொண்டு வந்து தொப்பன டீப்பாய் மேல் போட்டுவிட்டு சோஃபாவில் கோபத்தோடு அமர்ந்த தனது மனைவி இந்திராவை அமைதியாக திரும்பி பார்த்தான் தினேஷ். தீபிகாவும் ரீதிகாவும் அப்பா என்று ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டனர். இந்திராவின் கையில் இருந்த 2 வயது மகன் சஞ்சயும் தினேஷிடம் தாவினான். அவர்களை வாரி அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்த தினேஷ், என்னம்மா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அங்க ரக்ஷிதா பாப்பாக்கு பர்த்டே எல்லாம் நல்லா கொண்டாடினாங்களா என்று தனது மகள்களிடம் அன்போடு விசாரித்தார். நல்லா கொண்டாடினாங்கப்பா. சித்தி பாப்பாக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. சித்தப்பா கூட பாப்பாக்கு செயின் எல்லாம் கொண்டு வந்து போட்டாரு. பெரிய கேக்கு கட் பண்ணாங்கப்பா. நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. சித்தி எங்களுக்கும் இந்த பாருங்க ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பொம்மைலாம் கூட என்று பேக்கில் இருந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து காண்பித்தாள் ரித்திகா. ஓ அப்படியா, நல்லா இருக்கே, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே என்று அதை வாங்கி பார்த்த தினேஷ், ஆமா நீங்க பாப்பாக்கு வாங்கிட்டு போன கிஃப்டை கொடுத்தீங்களா என்று கேட்டான். கொடுத்தோம். அப்படியே நீங்க 2 சவரத்துல நகை எடுத்து கொடுத்துட்டீங்க பாருங்க, அதை கொண்டு போய் அப்படியே கௌரவமா கொடுத்தோம். சின்னதா நூல் போல ஒரு கொலுசு, அதை கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? அப்பப்பா பாப்பா, அவங்க எத்தனை பெரிய மனுஷங்க வந்திருந்தாங்க. அவங்க எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அவளுக்கு நான் சொந்த அக்கா பேரு தான். உங்களுக்கு அப்படியே பெரிய கெமிக்கல் கம்பெனில வேலைன்னு. ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. என்னை எல்லாரும் அவங்க எப்படி கேவலமா பார்த்தாங்க தெரியுமா என்று எரிந்து விழுந்தாள் இந்திரா. அவளது கோபத்திற்கு காரணம் தெரிந்து கொண்ட தினேஷ் பிள்ளைகளை உள்ளே அழைத்து கொண்டு போய் உடைகளை மாற்றி படுக்க வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து பொறுமையாக அமர்ந்தான். அவனை பார்த்து கோபத்தோடு நகர்ந்து அமர்ந்து கொண்டாள். மெலிதாக சிரித்துவிட்டு அவள் கைகளை எடுத்து தனது மடியில் வைத்து கொண்டார். போத விடுங்க, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. இப்படி உங்ககிட்ட ஏமாந்துதான் 3 பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு அவஸ்தைப்படுறேன். என்னம்மா அவதிப்படுற? உன்னையும் குழந்தைங்களையும் நான் நல்லா பாத்துக்கிறது இல்லையா? ஆமா, அப்பவே சொன்னேன், முதல்லயே 2 குழந்தையாதான் பிறந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு இன்னொரு குழந்தைன்னு? அதை கலைச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கேட்டீங்களா? ஆண்டவன் கொடுத்த உயிர் கொல்றது பாவம். இந்த குழந்தைய பெத்துக்கலாம். எனக்கும் யாரும் இல்லாம நான் அனாதையா வளர்ந்தவன். அதனால எனக்கு நீயும் என் பசங்க தான் உலகன்னு டைலாக்லாம் பேசுனீங்க. உங்க மூலமா எனக்கு நிறைய சொந்தம் வேணும்னு என்னென்னவோ சொன்னீங்க. ஆனா இப்ப சமாளிக்க முடியுதா? ஏன் சமாளிக்க முடியல? என் சம்பளத்துக்குள்ள நான் நல்லா தானே உங்களை பாத்துக்கிறேன். நீங்க கேட்டதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவு வாங்கி தரேன். உங்களை எங்கேயும் கையெந்து விடுறது இல்லையே. ஆமாங்க, இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி. ஏன் அப்படி சொல்ற இந்திரா? நமக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தாங்க. இன்னைக்கு பாருங்க, என் தங்க காவியா வீட்டுல என்ன ஆடம்பரம், என்ன பகட்டு. என்னை விட சின்ன பொண்ணு அவ. என் எதிர்க்க எப்படி வாழறா பாருங்க. நான் பார்த்து வளர்த்து அவளுக்கு கல்யாணம் நடந்தது. ஆனா இன்னைக்கு அவ என்னை விட நல்லா இருக்கிறா. காரு என்ன, பங்களா என்ன, நகை என்ன, காஸ்ட்லியான சாமாங்க என்ன. அவ திரும்பினா வேலைக்காரங்க கைக்கு கை என்ன வேணுமா என்னம்மான்னு ஜால்ரா போடுறாங்க. அவ புருஷனும் அப்பா என்ன சாமர்த்தியமா சம்பாதிக்கிறாரு. இப்படியா உங்களை போல ஒரே கம்பெனிலேயே குப்பையை கொட்டிட்டு கிடக்குறாரு? 6 மாசம் முன்ன ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கீங்க. சா, இது ஒரு பொழப்பு. மாசமானா இழுத்துக்கோ பிடிச்சுக்கொண்டு ஒரு வாழ்க்கை. அப்படியே பட்ஜெட் போட்டுதான் குடும்பம் நடத்த வேண்டி கிடக்கு. ஆம்பளையா பிறந்தா ஒரு சாமர்த்தியம் வேண்டாம்? எல்லாம் என் தலையெழுத்து என்று அழுது கொண்டே எழுந்து உள்ளே சென்றாள். தினேஷ் அமைதியாக எழுந்து மாடிக்கு சென்றான். அவன் மனது இந்திராவின் வார்த்தைகளால் மிகவுமே நொந்து போனது. மறுநாள் காலை தினேஷ் ஆபீஸுக்கு தயாராகி வெளியே வர அவனுக்கு டிஃபனை கூட வைக்காமல் இந்திரா போனில் தனது தோழியுடன் பேசிக்கொண்டிருந்தாள். ஆமாண்டி, அதுக்குதான் சொல்றேன். உன் தங்கச்சியும் உங்க அப்பா அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்காம அவ இஷ்டம் போல எவனையாவது நல்ல வசதியான பார்த்து காதலிக்க சொல்லு. நீயே கிட்ட இருந்து அவனையே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வை. இல்லைன்னா நம்மள போலதான் அவ வாழ்க்கையும் அமையும். என் தங்க போல நல்ல வசதியா வாழணும்னா என் தங்க பண்ணது போல அவளும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நல்லா இருப்பா என்று சலிப்போடு கூறினாள். ஏண்டி இப்படி சொல்ற? உங்க வீட்டுக்காரர் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு. உன் மேல பாசமா இருக்கா ரெடி? ஆமா, பாசத்தை வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதை கொண்டு போய் நகை கடையில கொடுத்து நகை வாங்க முடியுமா? இல்ல புடவை கடையில கொடுத்து புடவை வாங்க முடியுமா? போடி பேசுறா. பாசமா அன்பா இதெல்லாம் எதுக்கு?
என் தங்க வீட்டுக்காரு போல சாமர்த்தியமா சம்பாதிக்கணும். அந்த துப்பு இவர்கிட்ட இல்லடி. அதனால தான் நான் இப்படி என் தங்க எதிர்க்க சின்னவளா தெரியுறேன். வெளியில அவளுக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இருக்கா சொல்லு? அதுவும் இல்லாம அவ எப்படி வாழறா தெரியுமா என்று கூறிக்கொண்டே அவள் திரும்ப தினேஷ் நின்று கொண்டிருப்பதை பார்த்து டக்கன போனை வைத்து விட்டு எழுந்தாள். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே கிச்சனுக்குள் சென்றாள். நான் அப்பவே வந்துட்டம்மா. சரி, டிஃபன் செஞ்சியா என்று டையை கட்டி கொண்டே கேட்டான். ஆ, இருங்க கொண்டு வரேன் என்று சலிப்போடு உள்ளே சென்று பொங்கலை கொண்டு வந்து அவனுக்கு வேண்டா வெறுப்பாக பரிமாறினாள். அவன் அமைதியாக அவளை நிமிர்ந்து பார்த்து தனது அருகில் அமரும்படி கூறினான். என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க என்று முகத்தை திருப்பினாள். இந்திரா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. பசங்க எதிர்க்க சும்மா இப்படி நீ கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் பசங்க எப்படி உன்னை மதிப்பாங்க சொல்லு? முதல்ல இப்படி உக்காரு, வா என்று அவள் கைகளை பிடித்து பலவந்தமாக தனது அருகில் அமர வைத்துக் கொண்டான். கோபத்தோடு அமர்ந்து கொண்டு அவனை பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். இந்திரா, இப்ப என்ன உனக்கு? என் மேல ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற என்று அமைதியாக கேட்டான். இதோ பாருங்க, இனிமேல் இந்த வாடகை வீட்டுல என்னால இருக்க முடியாது. முதல்ல சொந்தமா வீடு வாங்குங்க. அப்புறம் 4 இடத்துக்கு பளிச்சுன்னு போட்டு போக நகை நட்டுன்னு வாங்கி கொடுங்க. இந்த ஒரு செயினையும் நெக்லஸையுமே எல்லா இடத்துக்கும் என்னால போட்டுட்டு போக முடியல. பாக்குறவங்கலாம், என்ன இந்திரா ரொம்ப நாளாவே இது ஒண்ணுதான் போட்டுட்டு இருக்கிற, வேற புதுசா எதுவுமே வாங்கலையா? உங்க வீட்டுக்கார் எதுவும் உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டாரான்னு கேலியா கேக்குறாங்க. இதோ பாருமா, நிறைய வீட்டுல இது கூட இல்லாம அவங்க வெறும் தாலி கயிறோட இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ மேல் இல்லையா? ஆண்டவன் நமக்கு இந்த அளவு கொடுத்துருக்கிறதுக்கு நாம சந்தோஷப்படணும். ஆமா, சும்மா இப்படி தத்துவம் பேசாதீங்க. சரி, எனக்காக வேண்டாம். நாம பெத்து வச்சிருக்கோம் இல்ல 2 பொண்ணுங்க, அதுங்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே சேர்த்தாதானே. இந்த ஒரு நெக்லஸ், ஒரு செட்டு வளையல், இந்த செயினோட அவங்கள கரை சேர்த்துலான்னு பாக்குறீங்களா? இதோ பாரு இந்திரா, இதுவே நீ கேட்டா நான் உனக்கு வாங்கி போட்டேன். நானே ஆபீஸ்ல லோனு அது இதுன்னு போட்டு பணத்தை சேர்த்து வச்சுதானே வாங்கி போட்டேன். அது போலவே இன்னமும் நான் உனக்கு உன் ஆசை போல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் செய்யறம்மா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. குடும்ப செலவோட சேர்த்து இதையும் நம்ம சமாளிக்கணும் இல்ல? இப்படி எல்லாத்துக்கும் நீ கோவப்பட்டா எப்படிம்மா? கண்டிப்பா எனக்கு இன்னும் 1 மாசத்துல ப்ரமோஷன் வந்துடும். அப்புறம் நீ கேக்குறதெல்லாம் நான் ஒவ்வொன்னா செஞ்சிடறேன். நாம லோன் போட்டு கூட சொந்த வீடு வாங்கிடலாம். இப்ப எனக்கு வர்ற சம்பளத்துல லோனை போட்டா அப்புறம் நமக்கு ரொம்ப டைட் ஆகிடும். நம்ம பசங்களையும் ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். இனி அவங்க படிப்பு செலவெல்லாம் கூட பார்க்க வேண்டி இருக்கு. ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்கோ. என்கிட்ட இருந்தா நான் உனக்கு தானே செய்ய போறேன், நம்ம குழந்தைங்களுக்கு தானே செய்ய போறேன். இப்படி தினம் தினம் என்னை சித்திரவதை பண்ணா நான் என்ன செய்யறது? உன் மேல நான் என் உயிரே வச்சிட்டு இருக்கிறேன். நீ என்ன இப்படி கேவலப்படுத்துறது போல பேசினா எப்படி? ஆமாங்க, இப்படியே பேசி பேசி என்ன சமாதானம் செஞ்சிருங்க. இதுக்குதான் நான் உங்க கூட உட்காந்து பேசுறது கூட இல்லை என்று பாத்திரத்தை தொப்பென விசிறி அடித்து விட்டு உள்ளே சென்றாள். அன்று மிகவுமே சோர்வோடு வேலைக்கு சென்ற தினேஷிடம் வந்த அவனது நண்பன் ஆகாஷ் அவனை உற்று பார்த்தான். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்ல வீட்டுல பசங்களுக்கு எதனா உடம்புக்கு? அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஆகாஷ் என்று அமைதியாக அவனது இருக்கையில் அமர்ந்தான். அப்ப சிஸ்டருக்கு எதனா உடம்பு சரியில்லையா? அப்படின்னா நீ நேரம் லீவ் போட்டிருப்பியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என் ஒய்ஃப் 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சரியாவே பேச மாட்டேன்றா. ஏன்பா? முந்தா நேத்து அவ தங்க குழந்தைக்கு பர்த்டேன்னு போயிருந்தா. அப்பிருந்து எங்க வீட்டுல பிரச்சனை தான். ஏன்? அவ தங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட புருஷன் ரியல் எஸ்டேட் நடத்துறவரு. நல்ல வருமானம். அவங்க சொந்த வீடு, காரி, நகை நட்டுன்னு வசதியா இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இவளும் அதே போல ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறா. எனக்கு இருக்கிற இந்த உத்தியோகத்துல நாங்க நிம்மதியா இருந்தாலும் அவளுக்கு அது பத்தல. எல்லா வீட்லயுமே இப்படிதான்ப்பா நடக்குது. அதனால என்ன செய்யறது? நாம பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அடக்கிக்கிட்டு அவங்களுக்காக ஓடுறோம். ஆனா அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுவும் நம்ம கூட வாழற நம்மளோட சரி பாதின்னு சொல்ற பொண்டாட்டியே நம்மள காயப்படுத்தும் போதுதான் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் இதெல்லாம் நம்ம வெளியில சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? அவங்கன்னா அழுது அமகலம் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளால அதுவும் முடியாது. சரி, இப்ப என்ன சிஸ்டர் உன் மேல கோவமா இருக்காங்களா? ஆமா, அவங்க கோவத்தை சரி செய்ய நான் ஒரு ஐடியா சொல்றேன்.
அவங்கள இன்னைக்கு சினிமா பீச்சுன்னு எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து சமாதானம் செய். அதெல்லாம் அவகிட்ட எதுவும் முடியாது. அவளுக்கு இதெல்லாம் சலிச்சு போச்சான். அப்படியா? அப்பனா என்னதான் செய்ய போற? எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆகாஷ். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னப்பா சொல்லு. என் ஒய்ஃபுக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது. அவளுக்கு எதுனா நகை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். பெருசா ஒன்றும் முடியாது. ஒரு 1/4 பவுன்ல மோதிரமாவது வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவ எப்ப பாரு நகை நகைன்னு கேட்டுட்டே இருக்கிறா. அப்படியா? 1/4 பவுன்ல வாங்கலான்னா கூட ஒரு 30,000 ரவுண்டா தேவைப்படுமே. ஆமா, நான் வாங்குற சம்பளத்துக்கு என்னால ஒரே மாசத்துல ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குதான் பார்ட் டைமா எதனா வேலைக்கு சொல்ல முடியுமா? இத பண்ணா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆகாஷ். அப்பதான் நான் அவளை சமாதானம் செய்ய முடியும். அவ வீட்டுல மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவளை சங்கடப்படுத்திட்டு என்னால சாப்பிட கூட முடியல என்று வேதனையோடு கூறினான். சற்று நேரம் யோசித்த ஆகாஷ், சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில நான் உனக்கு வேலைக்கு சொல்லி விடுறேன். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். என்னப்பா சொல்லு, எதுவாக இருந்தாலும் செய்யறேன். ஒன்றும் இல்லை தினேஷ், சாயங்காலத்துல அவங்க ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க கிட்டலாம் பணத்தை கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அடைச்ச, இது ஒரு கஷ்டமா? என்னப்பா, இது என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை இருக்கும், அவ்வளவுதானே? ஏய், நீ நினைக்கிறது போலலாம் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. நீ போனதும் அவங்க பணத்தை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில பணத்தை கடனுக்கு வாங்கினவங்கலாம் வியாபாரிங்க. அதுவும் மார்க்கெட்ல கடை வச்சிட்டு இருக்கிறவங்க. அவங்க உன்னை வேணும்னே அலைய வைப்பாங்க, நிக்க வைப்பாங்க. நீ ஏதாவது கோவப்பட்ட உன்னை அடிச்சு கைய காலை உடைக்கவும் தயங்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பக்குவமா பேசி பணத்தை வாங்கணும். அதுக்கு தைரியம் மட்டும் இல்ல, சாமர்த்தியமும் வேணும். அதுக்காக தான் அந்த வேலைக்கு இதுவரை யாரும் நிரந்தரமா வரமாட்டேன்றாங்க. அந்த ஓனர் இத்தனைக்கும் அந்த வேலைக்கு 25,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படியா? அப்பனா என்ன கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போப்பா. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா தினேஷ்? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் அவங்க கிட்ட பக்குவமா பேசி பணத்தை வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆ, எனக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. உன் பொண்டாட்டிக்கிட்டேயே நீ சமாளிக்கும் போது அவங்கள நீ ஈஸியா சமாளிச்சிடுவதான். ஆனாலும் அந்த வேலைக்கு டெபாசிட் ஏதோ கட்டணும்னு சொன்னாரு. சரி விடு, பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சவரு தானே, நான் சொல்லிக்கிறேன் என்று அவனை அழைத்து சென்று அந்த வேலையில் சேர்த்து விட்டான் ஆகாஷ். ஒரு வாரமாக தினேஷ் வீட்டிற்கு லேட்டாக வருவதும் வரும்பொழுதெல்லாம் மிகவும் சோர்வாக இருப்பதையும் பார்த்து அன்று அவனிடம் கேட்டு விட்டாள் இந்திரா. அது ஒன்றும் இல்லை இந்திரா, ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நீ எனக்காக எதிர்பார்க்காம சாப்பிட்டு தூங்கு என்று சோர்வாக கூறிவிட்டு உள்ளே சென்று படுத்து கொண்டார். ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேலையை மட்டும் வாங்கிப்பாங்க, ஆனா ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டாங்க, சம்பளத்தையும் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. இவரும் அந்த கம்பெனியை தான் கட்டிட்டு அழுவாரு, கையால் ஆகாதவர் என்று முன்னேறி கொண்டு சென்று பிள்ளைகளின் அருகே படுத்து கொண்டாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தினேஷ் அமைதியாக திரும்பி படுத்து கொண்டான். இப்படியே ஒரு மாதம் செல்ல அன்று இந்திராவின் பிறந்த நாளும் வந்தது. காலையில் எழுந்து கேசரி செய்து அனைவருக்கும் கொடுத்தாள் இந்திரா. பிள்ளைகள் அதை வாங்கி கொண்டு, அம்மா என்னம்மா இன்னைக்கு கேசரி செஞ்சிருக்கீங்க என்று அவளாக கேட்டனர். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதுதான் செஞ்சேன். ஓ அப்படியா? அப்பன்னா இன்னைக்கு நம்ம கேட்கலாம் வெட்டுவோமாமா? அன்னைக்கு சித்தி வீட்டுக்கு வந்தது போல எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா என்று கேட்டாள் தீபிகா. ஆமா, அது ஒண்ணுதான் இங்க குறைச்சலா பிடிச்சு எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க அப்பனை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு எனக்கு இந்த கேசரி தான் மிச்சம். நீங்களும் அதையே சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு ஊட்டினாள். ஏன் இப்படி குழந்தைங்க கிட்ட வெறுப்போட பேசுறேந்திரா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? சரி, அது போகட்டும். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதுமா எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்தா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று கூறிக்கொண்டே கையிலிருந்த ராப் செய்யப்பட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸை அவளிடம் நீட்டினான். அதை ஆவலாக வாங்கி பார்த்தாள். என்னங்க இது என்று அவள் மகிழ்ச்சியோடு கேட்க, பிரிச்சு பாரு என்று சிரித்தான். கடகடவன அதை பிரித்தாள். உள்ளே சிறிய நகை பெட்டி இருக்க ஆவலாக அதை திறந்தாள். அதில் ஒரு அழகான மோதிரம் இருந்தது. டக்கன் அவள் முகம் சுருங்கியது. என்ன இந்திரா, மோதிரம் உனக்காக தான் வாங்கினேன், பிடிச்சிருக்கா என்று ஆசையாக கேட்டான். இதற்குள் பிள்ளைகள் அதை வாங்கி பார்த்துவிட்டு, ஐயா அப்பா சூப்பரா இருக்குப்பா என்று அதை ஆசையோடு எடுத்து பார்த்தனர். ஆமா, இந்த சின்ன மோதிரம் வாங்கினதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா என்று முறைத்தாள் இந்திரா. தினேஷின் முகம் வாடியது.
அவள் அதை ஆசையாக வாங்கி மகிழ்வாள் என்ற அவனது கனவு சுக்குநூறாக நொறுங்கியது. என்ன இந்திரா, இத வாங்க நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, இதுக்கு என்ன பெருசா செலவாகிட போகுது. அன்னைக்கு எங்க தங்கச்சி வீட்டுக்காரு அந்த சின்ன குழந்தைக்கே அவ்வளோ பெரிய செயினை கொண்டு வந்து போட்டாரு. ஆனா எனக்கு நீங்க இந்த சின்ன மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே பெருசா அழட்டிக்கிறீங்க. கையால் ஆகாத ஆம்பளை உங்களை கட்டிக்கிட்டான் பாரு, என்ன சொல்லணும். என்ன செய்யறது, என் தலை எழுத்து. நான் இப்படி அவதி பண்ணணும்னு இருக்கே என்றவள் பேசிக்கொண்டே போக பட்டன் அங்கிருந்த டீப்பையை எட்டி உதைத்தான் தினேஷ். ஒரு நிமிடம் அவள் அதிர்ந்து போய் நிற்க பிள்ளைகள் பயந்து கொண்டு உள்ளே ஓடினர். என்னடி, நானும் அப்பிருந்து பாத்துட்டு இருக்கிறேன். உன்னா கையாளாத ஆம்பளை கையாளாகாத ஆம்பளைன்னு என்ன ரொம்ப தான் கேவலமா பேசுற. வீட்டுல மட்டும் பேசினா பரவாயில்ல, போன் போட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட உங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லார்கிட்டயும் என்ன கேவலப்படுத்துற. அப்போ உன் மேல இருக்கிற பாசத்தாலையும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போறேன். இன்னைக்கு என் பசங்க எதிர்க்கவே என்ன கேவலமா நடத்துற. இதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைங்க நம்மள நாளைக்கு மதிக்குமா சொல்லு. ஏய், நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? இருக்க வீடு இல்லையா? மாசமான மளிகைசாமா வீடு தேடி வர்றது இல்லையா? இல்ல உனக்கு உடம்புக்கு வந்தா நான் பாக்குறது இல்லையா? பசங்க படிப்பு, வீட்டு வாடகை, அது இதுன்னு எல்லாமே நான் ஒத்தாளா சமாளிச்சுட்டு உன்னையும் திருப்திப்படுத்திட்டு நீ கேக்குறதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு உனக்கு ஒரு கஷ்டமும் தெரியாம பாத்துக்கிறேன். இதுல மாசமானா உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்துடுறாங்க, அவங்களுக்கும் முகம் சொல்லிக்காம எல்லாம் செஞ்சு அனுப்புறேன். உன்னையும் அப்பப்ப பீச்சு, பார்க்கு, சினிமான்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். இதுக்கு மேல என்ன செய்ய சொல்ற? இவ்வளவும் செஞ்சுட்டு உன்கிட்ட நான் திட்டு வேற வாங்கணுமா? எனக்கு நிம்மதி இல்லாத இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம். நான் போறேன். எனக்கு ஆபீஸ்லயும் ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னை விட ஜூனியருக்கு ப்ரமோஷன் போட்டு கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இனிமே நான் எதுக்கு வாழணும்? ஆபீஸ்ல தான் பிரச்சனையா இருக்குன்னு வீட்டுக்கு வந்தா அங்க நம்ம பொண்டாட்டி இருப்பா, அவன் நம்மள தேத்துவான்னு ஆசைப்பட்டா நீ அவங்களுக்கும் மேல என்ன காயப்படுத்துற. இனிமே நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் போறேன் என்று கடகடவன வெளியே சென்றான். இது நாள் வரை அவன் இப்படி கோவப்பட்டோ விரக்தியாக பேசியோ அறியாத இந்திரா முதன் முறையாக அவன் பேச்சில் பயந்து போனாள். அவன் பின்னாலேயே ஓடினாள். என்னங்க என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க இந்த அளவு வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தோணாம போயிடுச்சுங்க. இனிமேலாம் நான் இப்படி பேச மாட்டேங்க. வாங்க, உள்ள வாங்க என்று அவன் கைகளை பிடித்து இழுக்க அவன் அவள் கைகளை உதறிவிட்டு வண்டி எடுத்து கொண்டு விற்றென சென்று விட்டான். அழுது கொண்டே அவள் உள்ளே வர சற்று நேரம் பொறுத்து அவன் எப்படியும் வந்து விடுவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இப்படியே அன்று இரவு கடந்து போக அவனுக்கு போன் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்து கொண்டிருந்தது. இந்திராவிற்கு பயம் ஒட்டிக்கொள்ள என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ கதவை தட்ட தனது கணவன் தான் வந்து விட்டான் என்று ஓடி சென்று கதவை திறந்தாள். ஆனால் ஆகாஷ் வெளியே நின்று கொண்டிருந்தான். சிஸ்டர், தினேஷ் இருக்கானா? இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. நானும் ராத்திரியிலேருந்து ட்ரை பண்றேன். அவனோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. கொஞ்சம் அவசரமா அவனை பார்க்கணும். ஒரு ஃபைல் விஷயமா எம்டி போன் போட்டுக்கிட்டே இருக்காரு என்று அவன் கூறிக்கொண்டே போக இந்திரா ஓவென அழுதாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த ஆகாஷ், என்ன சிஸ்டர், ஏன் அழறீங்க என்று பதட்டத்தோடு கேட்டான். அவள் நடந்ததை எல்லாம் அவனிடம் கூற, பாவம், அவனுக்கு ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை. ஆஃபீஸில் அவனுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை இப்போ வந்து சேர்ந்தவன் ரெக்கமெண்டேஷனில் பறிச்சுக்கிட்டான். அதுக்காகவே நேற்று ஆஃபீஸில் சண்டை போட்டுக்கிட்டு வந்தான். ஆனால் எங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க. சிஸ்டர், அவன் பாவம் சிஸ்டர். உங்கள் மேலே அவன் எவ்வளோ அன்பு வச்சிருக்கான் தெரியுமா? நீங்கள் அவன் மேலே கோபமாக இருக்கீங்க. உங்களை சமாதானம் செய்யணும்னு பார்ட் டைமாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போனான். அப்படியா? ஆமாம், அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. பாவம், பணம் கலெக்ட் பண்ணுற இடத்துல இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ரொம்ப நேரம் நிற்க வச்சு அலைய வச்சாங்க, திட்டினாங்க, சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் அவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். யாருக்காக? உங்களுக்காக. நீங்க அவன்கிட்ட அன்பா இருக்கணும், நல்லபடியா பேசணுன்றதுக்காக. எப்பாடு பட்டாவது அந்த மோதிரத்தை வாங்கணும்னு எப்படி துடிச்சான் தெரியுமா? ஆனா நீங்க இருக்கிறத விட்டு பறக்க ஆசைப்பட்டது போல உங்க தங்கச்சியை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இவனை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. நீங்க அவனை இவ்வளவு கேவலப்படுத்தியும் அவன் உங்க மேல அன்போட தான் இருந்தான். குருவி கூடு போல இருக்கிற குடும்பம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டான். அப்போ நீங்க அவனை சித்திரவதை பண்ணீங்க. ஒரு ரப்பர் பேண்டு கூட ஒரு அளவுதான் நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரும்.
அது வருது என்ன, நம்ம இழுத்துக்கிட்டே போனா அது பிச்சுக்கிட்டு தான் போயிடும். அப்படிதான் அவனும் போயிருப்பான் என்று கவலையோடு கூறிவிட்டு சென்று விட்டான். இந்திரா அதிர்ந்து போய் அமைதியாக உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். என் புருஷன் என் மேல உயிரையே வச்சிட்டு இருந்திருக்கார். ஆனா நான் அவர் உயிரை வாங்கிட்டு இருந்திருக்கேன். என்னோட ஆடம்பர ஆசைக்கும் பகட்டுக்கும் நான் அவரை படாத பாடுபடுத்திட்டு இருந்தேன். அப்ப கூட அவரு என்கிட்ட எவ்வளவு பொறுமையா நடந்துகிட்டாரு. வேற ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் நீ இவ்வளவு பேசுறதுக்கு நீ போய் சம்பாதிச்சு கொண்டு வாடின்னு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளியிருப்பாரு. ஆனா என் புருஷன் என் அப்பவும் ஒரு வார்த்தை கூட எதுவும் கண்டிச்சு பேசல. அங்கங்க நகை பணம் சீரு சனத்தின்னு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தோம். பத்தாம பொண்ணுங்களை கொடுமை பண்றாங்க. ஆனா இவரு என்னை பிடிச்சு போன ஒரே காரணத்துக்காக எதையும் எங்க அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்கல. அவரே எனக்கு எல்லாம் செஞ்சாரு. அதனால தான் அப்பாவும் அம்மாவும் கூட இவரு மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவருக்கு கேட்க யாரும் இல்லைன்னு அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ அவளது செல்போன் ஒலித்தது. அவசரமாக அவள் அதை எடுத்து பார்க்க, என்ன இது, அம்மா போன் போடுறாங்க என்று அவசரமாக எடுத்தாள். அம்மாடி இந்திரா என்று தனது தாயின் அழுகை குரலை கேட்டு பதறியவள், அம்மா என்னம்மா, ஏன் அழறீங்க என்று பயத்தோடு கேட்டாள். இந்திரா, நம்ம காவியாவ மாப்பிள்ளை நேத்து அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு இருக்காருமா. அவ அழுதுகிட்டே ராத்திரி அந்நேரம் குழந்தையோட வந்தா. அவளை அப்படி ஒரு கோலத்துல பார்த்துட்டு நானும் உங்க அப்பாவும் கலங்கிட்டோம்மா. அப்படியா, ஏம்மா, எதுக்காக அவளை அடிச்சாரா? அவர் நல்லா தானே அவளை பார்த்துட்டு இருந்தாரு. ஆமாம்மா, நாமெல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க நிம்மதியாவே இல்லையாம்மா. தினமும் பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு வரேன்னு ராத்திரியில எல்லார் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வந்து இவளை வம்பிழுப்பாராம். இவ எதனா கேட்டா அடிதானா. நான் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்லா அனுபவிக்கிறேன் இல்ல, அப்ப என்னை எதுவும் கேட்காதுன்னு சொல்லுவாராம். இதுக்கும் மேல அவளால தாங்க முடியாதுன்னு நேத்து ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டாளாம். அதுக்கு அடிச்சு உங்க அம்மா வீட்டுக்கே போடின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாராம். இனிமே நான் அவர் கூட வாழவே மாட்டேன்னு அழுவுறாம்மா. பெரிய மாப்பிள்ள சொன்னாதான் அவரும் கேட்பாரு. இவ்வளவு சமாதானம் ஆவா. அதனாலதான் அவர்கிட்ட பேசலான்னு போன் போட்டேன். ஆனா அவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கு. அதுதான் உன்னை கூப்பிட்டேன். மாப்பிள்ள இருந்தா கொஞ்சம் அவரை கூப்பிட்டுட்டு வாமா, நாம எல்லாரும் போய் சின்ன மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு அவளை சமாதானம் பண்ணி விட்டுட்டு வருவோம் என்று அவளது தாய் கதற, அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் இந்திரா. என்னம்மா சைலண்டா இருக்கிற, மாப்பிள்ளைங்க, அவரை கூப்பிடு. அம்மா, அவரு கொஞ்சம் வேலையா வெளியில போயிருக்காருமா. அவர் வந்ததும் நான் அவரை கூட்டிட்டு வரேம்மா என்று போனை வைத்தாள். என் தங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவ புருஷன் அவளை நல்லா பாத்துக்கிறாரு, அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, அவங்க ஆடம்பரமா இருக்காங்கன்னு இத்தனை நாள் அவங்கள பத்தி ரொம்ப கௌரவமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரு இப்படி குடும்பப்படுத்திருக்காரே. வெளியில தான் அவங்க பகட்டை காமிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது போல நடிச்சிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்காரு. நாம சம்பாதிக்கிறோம், சொந்தமா பிசினஸ் பண்றேன்ற கர்வம் அவருக்கு. அதுதான் அவளை இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காரு. பாவம் என் தங்கச்சி, எதையும் வெளியில சொல்ல முடியாம எப்படி அவதிப்பட்டிருப்பா. மீரியா வெதனா கேட்டிருந்தா அடிதான் விழுந்திருக்கும். ஆனா இங்க என் வீட்டுக்காரு எனக்காக இவ்வளவுலாம் செஞ்சாலும் என்னை எப்படி ராணி போல பார்த்துக்கிட்டாரு. நாங்க அவங்கள போல பெரிய பங்களால இல்லைன்னாலும் இந்த வாடகை வீட்டுல என்ன அவர் கௌரவமா தானே நடத்தினாரு. ஆனா நான் தான் அவரை புரிஞ்சுக்கல. அம்மா அப்பா கூட அவர் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் அவரை தொலைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன். இனிமே அவர் என்னை பார்க்க வரவே மாட்டாரா, என்னை வெறுத்துட்டு போயிட்டு இருப்பாரா என்று கத்தியே அழ ஆரம்பித்தாள். இந்திரா என்று மெலிதாக தினேஷின் குரல் கேட்க பட்டன தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். வாடி வதங்கி சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான் தினேஷ். அவனை அந்த நிலைமையில் பார்த்ததும் அவளுக்கு மனது பதற, என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவன் காலில் விழுந்து கதறினாள். இந்திரா, என்னம்மா இது, எழுந்துடு என்று அவளை தொட்டு எழுப்பினான். என்னங்க, என்னங்க என்று வாயில் வார்த்தை வராமல் அவள் தேம்பினாள். அவளை அணைத்தபடி சோஃபாவில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். என்னங்க, நான் உங்களை புரிஞ்சிக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேங்க. அதுக்காக நீங்க என்னை அடிச்சு கொன்னே போட்டுடுங்க. ஆனா எங்களை விட்டு போயிடாதீங்க. உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள்.
எனக்கு தெரியும் இந்திரா, உன் மனசு எனக்கு புரியாதா? அதுக்காக தான் நானும் சாக போய் திரும்பி வந்துட்டேன். அந்த கடைசி நிமிஷத்துல கூட என் மனசுல நீயும் குழந்தைங்களும் தான் வந்தீங்க. நான் இல்லாம நீ குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி தவிச்சிடியோன்னு பயந்துட்டேன். அதுதான் வந்துட்டேன் என்றவன் மெதுவாக கூற, இப்படிப்பட்ட உங்களை நான் எப்படிலாம் துடி துடிக்க பேசிட்டேன் என்று அவன் அணைத்து கொண்டு கதறினாள். இந்திரா, அழாதம்மா. நீ வேணும்னு இப்படி செய்யல. உன் தங்க வாழ்க்கைய பார்த்தோம், ஆடம்பரமா இருக்கிறவங்கள சில பேரை பார்த்தோம், உன் மனசுலயும் ஆசை வந்துடுச்சு. ஆனா நான் தான் உன் ஆசையை நிறைவேற்ற முடியாதவனா இருந்துட்டேன். கவலைப்படாதம்மா, நான் திரும்பவும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணி இதை விட என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அவதிப்படுறவங்கள நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வாழ்க்கை நரகமா இருக்கு. அவங்க புருஷன்கிட்ட அன்புக்காக எப்படி ஏங்குறாங்கன்றத நான் பார்த்துட்டேங்க. ஆனா எனக்கு அந்த ஆண்டவன் நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருக்காருங்க. பணம் காசு பகட்டை விட இப்படி ஒரு அன்பானவரை எனக்கு புருஷனா கொடுத்துருக்காரு பாருங்க. இதுக்கு நான் அவருக்கு காலம் புறா நன்றி சொல்லணும். பணம் காசை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நீங்க கண்டிப்பா சம்பாதிப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அன்பை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய நிறைய கிடைக்குது. அந்த வகையில நான் கோடீஸ்வரி. இதுவே எனக்கு போதுங்க. இதுதான் என் குடும்பம். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். நாம நிம்மதியா வாழலாங்க என்றவன் தோளில் சாய்ந்தாள். அன்றிலிருந்து அவர்கள் இல்லற வாழ்க்கை பூஞ்சோலையாக பூத்து குலுங்கியது. இத்துடன் என் குடும்பம் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.